ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போலண்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 7வது நாள் பூஜை, அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 6:30 போல் வந்தாச்சு அந்த இடத்துக்கு. ஆனால் வந்து இன்னும் பூஜை ஆரம்பிக்காமல் இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, வெயிட் பண்ணலாம். போன வாட்டியை விட இந்த வாட்டி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து 8வது நாள் வந்து விநாயகர் எடுக்க போகிறாங்களாம். அதனால் வந்து 7th டேவும் 8th டேவும் வந்து நிறைய பேர் வருவாங்க விநாயகர் எடுக்கிறதால. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், உள்ளே போக முடியல, அந்த அளவு கூட்டம். அழகாக வந்து இந்த அரிசி மாவில் வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த விளக்கை வச்சு தான் வந்து தீபார்த்தனை காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை காட்டினாங்க. நான் போன வாட்டி 3rd டே செலிப்ரேஷனுக்கு வந்தப்போ அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், மறக்காம போய் பாருங்கள். இப்போ வந்து அரிசியும் பூவும் கொடுத்தாங்க. சாமிக்கிட்ட போய் போட்டுட்டு வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உள்ளவே போக முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இந்த வாட்டி. கொஞ்சம் பேராக வந்து சாமிக்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பேராக போயிட்டுருக்காங்க. போலண்டில் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்களான்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது. நம்ம ஊரில் கொண்டாடுறாங்க, நல்லா பெரிய பெரிய சிலைலாம் வச்சு. போலண்டில் இங்கே 8 நாள் கொண்டாடுறது ரொம்ப பெரிய விஷயம். அழகாக அந்த விநாயகருக்கு பாருங்கள், பட்டு துண்டெல்லாம் போட்டு, அப்புறம் அருகம்புல் மாலைலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் கொடுத்த அரிசி எடுத்துகிட்டு போய் விநாயகர்கிட்ட போட்டுட்டு மனசார வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சாமி கும்பிட்டு வெளில வந்து பார்த்தா எல்லா கூட்டமும் ஒரு பக்கம் திரண்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா, சாமிக்கு படைச்ச லட்டு இருக்குல்ல, அதை வந்து ஏலத்துக்கு விட போகிறாங்களாம். இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டாங்க. லிட்டில் இண்டியா, இந்தியா கேட், இந்த மாதிரி நிறைய கலந்துக்கிட்டாங்க. இந்த ஏலத்தில் ஜெயிச்சது வந்து இந்தியா கேட் ரெஸ்டாரண்ட். அவங்க தான் வந்து இந்த ஏலத்தில் ஜெயித்தாங்க. ஏலெல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சோடனே பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி வந்து நிறைய ஐட்டம் இருந்தது பிரசாதத்தில், நிறைய கூட்டமும் இருந்தது. எல்லாம் லைனில் நின்று தான் பிரசாதம்லாம் வாங்கணும். சாமியை பார்த்துட்டு திருப்தியாக பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. 3rd டே செலிப்ரேஷன் பார்த்துட்டு 7th டே செலிப்ரேஷன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.